நாமக்கல் மாவட்டம் ஒருவந்தூர் மணல் குவாரியை மூடக்கோரி பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துரைசாமியிடம் கேட்கலாம். துரைசாமி, பொதுமக்களுடைய கோரிக்கை என்ன? ஏன் மணல் குவாரியை மூட வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள்? அதாவது கார்த்திகேயன் கடந்த சில காலங்களுக்கு நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த ஒருவந்தூரில் காவிரியாற்று பகுதியில் புதிதாக பொதுப்பணித்துறை சார்பில் மணல் குவாரி திறக்கப்பட்டது. இந்த மணல் குவாரி திறக்கப்பட்டால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதாவது தொடர்ந்து மணல் அள்ளப்பட்டால் விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்காமல் போகும். மோகனூர், ஒருவந்தூர், பட்டணம், சீராப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடிநீர் நீரேற்று நிலையங்கள் அந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதிகள் பாதிக்கப்படும் என்று கூறி தாங்கள் போராட்டம் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது இந்த போராட்டம் முதற்கட்டமாக மாவட்ட ஆட்சியர் மறுத்தளித்தனர். அதற்கு போராட்டம் நடத்தினர். மீண்டும் மணல் குவாரி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வரை சந்தித்து மணல் குவாரி மூட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கை எடுத்து முதல்வர் எந்த விதமான உறுதி அளிக்காத நிலையில் தற்போது அவர்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த உண்ணாவிரத போராட்டம் குறித்து நம்முடைய பேசுவதற்காக கரூர் விவசாய சங்க தலைவர் அவருடைய நம்முடன் இருக்கார். சார், இந்த போராட்டத்தில் முக்கியமா ஏன் அந்த குவாரியை மூடணும்னு சொல்றீங்க? நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் கடந்த 3 வருடங்களாக தொடர்ந்து மணல் அள்ளப்பட்டு வந்தது. தற்போது அந்த குவாரி விதிமுறைகளை மீறி செயல்படுவதாகவும் அனுமதிக்கப்பட்ட அளவை காட்டிலும் 30 அடி ஆழம் வரை மணல் தோண்டப்பட்டதன் விளைவாக அனைத்து குடிநீர் ஆதாரங்களும் அளிக்கப்பட்ட நிலையை கருத்தில் எடுத்து அனைவரும் ஒன்று சேர்ந்து கடந்த டிசம்பரிலே அந்த குவாரியை தடுத்து நிறுத்தினோம். அந்த குவாரி முறைகேடாக நடந்தது என்பது மாவட்ட நிர்வாகத்திற்கும் அரசுக்கும் தெரிந்ததன் விளைவாக அந்த குவாரி மூடப்பட்டது. தற்போது அந்த குவாரி அமைந்த பகுதிக்கு அருகிலேயே ஒருவந்தூர் பகுதியில் மீண்டும் ஒரு புதிய அரசு குவாரியை அமைப்பதற்கு இந்த மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்திருக்கிறது. இந்த மணல் பகுதி அள்ளப்பட்டு விட்டால் அந்த பகுதியில் இருக்கிற சுற்றுவட்டார மக்கள் பயன்பெறுகிற குடிநீர் ஆதாரங்களும் விவசாய மக்களினுடைய நீரேற்று பாசன சங்கங்கள், பாசன திட்டங்களும் முழுமையாக பாதிக்கப்படும் என்ற நிலை உருவாகி இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்களின் குரலாக இன்று மோகனூரில் 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடி உண்ணாவிரத போராட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் நோக்கம் நிரந்தரமாக மோகனூரில் நாமக்கல் மாவட்டத்திலேயே எஞ்சியிருக்கிற சிறிய மணல் பகுதி ஒருவந்தூர் மணல் பகுதி மட்டும்தான். இந்த பகுதியில் தான் எதிர்காலத்திற்கு தேவையான குடிநீர் திட்டத்தை கிணறு அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பகுதியில் மட்டும்தான் முடியும். அந்த மணலையும் எஞ்சி இருக்கிற அந்த மணலையும் அல்ல துடிக்கிற அரசு இந்த திட்டத்தை கைவிட வேண்டும். மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்குகிற கொள்கையை நிறைவேற்றும் என்று சொன்னால் இந்த குவாரி மூடப்பட வேண்டும் என்பதே எங்கள் ஒட்டுமொத்த கோரிக்கை. அதாவது கடந்த 20ஆம் தேதி நீங்கள் எல்லாம் சேர்ந்து தமிழக முதல்வரை சந்திச்சீர்கள். அவர்கள் என்ன கூறினார்? அதன் பிறகு இந்த போராட்டம் தொடர்வதற்கான முக்கியமான காரணம் என்ன? கடந்த வாரம் தமிழக முதல்வர்களை சந்தித்து நீங்கள் இந்த போராட்டத்தினுடைய முக்கிய கோரிக்கைகளான காவிரி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட வேண்டும், அதன் மூலம் பாசன வாய்க்காலுக்கு நீர் பெறும், நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்ற வகையில் கூடுதுறை என்கிற இடத்தில் காவிரிக்கு குறுக்கே கரூர் மாவட்டமும் நாமக்கல் மாவட்ட மக்களும் பயன்பெறும் வகையில் ஒரு தடுப்பணையும், அதே போல மோகனூரிலிருந்து ஒருவந்தூர் பகுதியில் இடையே ஒரு தடுப்பணையும் அமைந்தால் குறைந்த அளவு தண்ணீர் அங்கே நீர் சேகாரமாகும், அதன் மூலம் நிலத்தடி நீர்மட்டம் உயரும், அதன் மூலம் குடிநீர் திட்டங்களும். அதாவது அவர்கள் தெரிவிப்பது போல் முதல்வரை சந்தித்த போது தங்களுக்கு தடுப்பணை மற்றும் படுகணை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கை குறித்து எந்த விதமான உத்தரவாதம் அளிக்காத நிலையில் தங்களது போராட்டம் தொடர்வதாக நாடோடியவர்கள் தெரிவிக்கிறார். கார்த்திகேயன்.